குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கா? எல்லாருக்குமே ஆடிபிளா இருக்கா? ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். ஸோ ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எக்கனாமி ஓரளவுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எக்கனாமில வந்து இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்கு. முடிச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பேசுறது எல்லாருக்குமே ஆடிபிள் இருக்குல்ல? ஆடிபிளா இருக்குல்ல? ஆடிபிளா இருந்தா ஜஸ்ட் தம்ஸ் அப் மட்டும் காட்டுங்க. சரி, ஓகே, கிரேட். சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா புதன்கிழமை, புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த 4 நாளுமே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டி பார்க்க போறோம். சரியா? இந்திய அரசியல் அமைப்பு. ஓகே, இந்திய அரசியல் பத்தி நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு 4 நாள்ல வந்து நம்ம கவர் பண்ணோம். ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஓகே. பூபதி கணேஷ், சொல்லுங்க என்னது? சரி, ஓகே, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு 4 நாள்ல ரைட்டா என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த ஒரு 4 டேஸ்ல வந்து நம்ம பாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே. சரி, ஓகே. சரி, ஓகே, நான் ஸ்க்ரீன்ல வந்து நான் ஷேர் பண்றேன், ரைட்டா? கோகுல் ராஜ், சொல்லுங்க. ஆ சார். சொல்லுங்க. சார் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த வீக் மட்டும் தான் கிளாஸ் நடக்கும், அப்புறம் வந்து கிளாஸ் வந்து நடக்காத மாதிரி சொல்கிறாங்க சார். இல்ல இல்ல, நடக்காதுன்றது கிடையாதுப்பா. பாஸ் பண்ண போறோம். அதாவது ஏன் அப்படின்னா இன்னும் டேட்ஸ் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணதே இல்லைல்ல ரயில்வேஸ்க்கு. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு வந்து ரயில்வேஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்றாங்கலாம் தெரியாது. பட் ஆனா அப்படியே ரிலீஸ் பண்ண போறதாக இருந்தாலும் நம்ம டேட் சொல்லி நம்மளுக்கு ஒரு 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் கேப் கிடைக்கும். ஏன்னா இன்னும் டேட்டே அனௌன்ஸ் பண்றதுல. ஆ ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம படிச்ச இப்போ நடத்தின கிளாஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்தோம். அடுத்து திருப்பி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண தான் போறோம். இல்லை, நம்ம வந்து சயின்ஸ் மட்டும், ஏன்னா வந்து சயின்ஸ் நம்ம வந்து ஒரே டாபிக் சார் முடிச்சிருக்கோம். இது ஃபிசிக்ஸில் வந்து சவுண்ட் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஆமா ஆமா. சரி. நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா பரவாயில்ல, ஏன்னா வந்து சயின்ஸ் தான் சார் வந்து மேஜராக வந்து கவர் ஆகுது. ஏன்னா 20 மார்க் வந்து கவர் ஆகுது, 25 மார்க்கு. ஆமா ஆமா ஆமா. சரி, அதான் நம்ம வந்து டெய்லிக்கும் வந்து ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து சயின்ஸ் மட்டும் பார்த்தா கூட போதும் சார். ஏன்னா வந்து மேக்ஸ் ரீசனிங் வரலாம் இல்லை கூட பரவாயில்ல. ஏன்னா வந்து சயின்ஸ் மட்டும் நம்ம வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா வந்து கான்செப்ட் ஓரியரா இது ஓரியன்டா இப்போ நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸ் ரீசனிங் அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஆனால் வந்து ம்ஹும். சயின்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரலாம் சார். சரி, நான் கேட்டு பாக்குறேன் அது என்னன்ட்டு. நீங்க சொல்றது நான் கண்டிப்பா கேட்டு பாக்குறேன். மேக்ஸ் ரீசனிங் வந்து கிளாஸ் இல்லைனா கூட ஓகே சார். ஆனால் வந்து சயின்ஸ் கிளாஸ் மட்டும் இல்லை வந்து டெய்லி வந்து 1 ஹவர்னா கூட ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நான் கண்டிப்பா நான் கேட்டு பாக்குறேன். ஓகே. தேங்க்யூ சார். சரி, ஓகேப்பா. சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 4 நாள்லையுமே வந்து இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஃபுல் ஒரு கிளாஸ் அப்படின்றப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இது வந்து ஒரு 6 டேஸ்ல வந்து ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி இருக்குது. அப்படின்றப்போ வந்து நான் ஃபுல் இப்போ பாலிட்டி அப்படின்னு போறப்ப ஒரு ஃபுல் பிக்சர் நான் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பிக்சரையும் நான் கொடுத்துருவேன். பட் ஆனா வந்து நம்மளுக்கு இருக்கு இந்த விஷயம் இல்லை இந்த விஷயம் இல்லைன்றது நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன முக்கியமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து எழுதிடுவேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஹலோ சார். சொல்லுங்க.
சார் குட் ஈவினிங் சார். சார் ஜியோகிராஃபி முடிஞ்சிட்டா சார்? ஆல்ரெடி முடிச்சிட்டிங்களா? இல்ல ஜாகிரபி இல்ல ஜாகிரபி ஸ்டார்ட் பண்ணல சார். ஸ்டாப் பண்ணிட்டீங்க சார். இன்னும் அது நடத்திருக்கீங்க, காவேரி ரிவர் வரைக்கும் நடத்திருக்கீங்க. இல்ல அது வந்து வெறும் ரிவர்ஸ் மட்டும் தானே, அது போக இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து சைட் பை சைடு இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான டாபிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டேன் அப்படின்னா மீதி இருக்க டாபிக்ஸ் நம்ம லாஸ்டா போய் பாத்துக்கலாம்ல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அதான் சார். ஆனால் இன்னும் ஜியோகிராஃபி இன்னும் முடிக்கல இல்லை சார்? முடிக்கல 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 முடிக்கல. எஸ் சார். சார் ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா எனக்கு? என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரியுதா, விசிபிளா இருக்கா? ஓகே சரி, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். சரி, நான் எழுதுறது வந்து இன்கேஸ் வந்து ஸ்டக் ஆச்சு அப்படின்னா சொல்லுங்க, நான் பேசுறது வந்து இன்கேஸ் கேட்கல அப்படின்னா நீங்க வந்து சொல்லுங்க, ரைட்டா? சரி, நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு, ரைட்டா? ஃபர்ஸ்ட் அந்த இந்திய அரசியலமைப்புல வந்து நம்ம எந்த ஒரு டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு. என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்திய அரசியல் அமைப்பு உருவான வரலாறு தான் நம்ம வந்து முதலா பார்க்க போறோம். சரி, இப்ப இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு முக்கியமான சட்டங்கள்லாம் இருக்கு, அந்த சட்டத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம், ரைட்டா? சரி, இப்ப முதல்ல பார்த்துட்டீங்கன்னா ஜூன் 23, 1757. சரியா? ஜூன் 23, 1757 வந்து எந்த போர் நடந்துச்சுன்னா பிளாசி போர், பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த பிளாசி போர்ல ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான். இந்த பிளாசி போர்ல வந்து ஜெயிக்கிறதன் மூலியமாக தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த பிளாசி போர்ல ஜெயிக்கிறதன் மூலியமாக தான். அடுத்து திருப்பி கொஞ்ச நாள்லயே வந்து அக்டோபர் 22, 1764 வந்து எந்த போர் நடந்துச்சுன்னா பக்சர் போர் அப்படின்ற ஒரு நடந்துச்சு. பக்சர் போர். இந்த போர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா யார் ஜெயிச்சாங்கன்னா ரெண்டுத்துலயுமே, இந்த ரெண்டு போர்லயுமே ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான், பிரிட்டிஷ். அடுத்து திருப்பி 1765 ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா அலகாபாத் ஒப்பந்தம். அலகாபாத் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி வந்து பாத்துட்டீங்கன்னா வரியை வந்து வசூலிக்கும் ஒரு அதிகாரம், சரியா? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளான பெங்கால், பீகார், ஒரிசா, 3 பகுதி, பெங்கால், பீகார், ஒரிசா, இந்த 3 பகுதிகளிலையும் வரியை வசூலிக்கும் அதிகாரத்தை வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. யார் அப்படின்னா இந்திய அரசாங்கம். சரி, இந்திய அரசாங்கம்னு சொல்ல முடியாது, இந்தியாவில் இருக்கவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க, ஆங்கிலேயர்களுக்கு, ரைட்டா? சரி, அடுத்து வந்து வேற என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா 1857 சிப்பாய் கழகம், கிரேட் ரிவோல்ட். கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 கிரேட் ரிவோல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதுலயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா கடைசியில வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே முடக்கிட்டாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சரி, இப்ப கடைசியில வந்து இந்த 1857 வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த சிப்பாய் கழகம் முடிஞ்ச உடனே 1858 உங்களுக்கு இது வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கம்பெனி, சரியா? கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனி ஆட்சி போய் யார் ஆட்சி வந்துச்சுன்னா மன்னர் ஆட்சி, கிரவுன், சரியா? கிரவுன், அதாவது கம்பெனி ரூல் போய் கிரவுன் ரூல் வந்து வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இப்ப இது எல்லாமே வந்து ஒரு பேக்ரவுண்டு தான். ஆனா நம்மளுக்கு வந்து எப்ப இருந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரியா? ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட் இந்திய சட்டம், இந்திய பட்டய சட்டமே ஒரு 4 இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே வரிசையா பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவில் நடந்துச்சு, ஆங்கிலேயர்கள் வந்து ஆதிக்கம் காட்டினாங்க அப்படின்றதுக்காக தான். ஓகேயா? சரி, இப்போ இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் அடுத்த பேஜ் போறேன். ஓகே, சரி,
இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எந்தெந்த சட்டங்கள்லாம் போட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடப்பட்ட சட்டம் வந்து ஒழுங்குமுறை சட்டம் 1773, அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்படின்ற ஒரு சட்டம் போட்டாங்க. அடுத்தது வந்து வேற எந்த சட்டம் போட்டாங்க அப்படின்னா வந்து பிட் இந்திய சட்டம் 1784 அப்படின்ற ஒரு சட்டம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சட்டமா பார்க்கலாம். சரி, இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773ல என்ன பண்ணாங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால், அதாவது வங்காளத்தின் ஆளுநர் இருக்காங்கல்ல, வங்காளத்தின் ஆளுநர், இந்த வங்காளத்தின் ஆளுநரை வந்து பார்த்துட்டீங்கன்னா வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்ட்டு பதவியை வந்து பேர் மாத்தினாங்க. சரியா, கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு அந்த பதவியை வந்து மாத்தினாங்க. சரி, அப்ப வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்தினாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது யார் அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ். வாரன் ஹாஸ்டிங்ஸ் இவர்தான் முதல் வங்காள கவர்னர் ஜெனரல். சரியா, அடுத்தது இந்த சட்டத்துக்கு கீழே தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சரியா, உச்ச நீதிமன்றம் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா கல்கட்டால. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1774ல. இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகள். அந்த ஒரு தலைமை நீதிபதியின் பெயர் வந்து யாருன்னா என்ன அப்படின்னா எலிஜா இம்ஃபே. ரைட்டா, எலிஜா இம்ஃபே. புரியுதா? சரி, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து ரெகுலேட்டிங் சட்டம், ஒழுங்குமுறை சட்டம். அடுத்தது வந்து பிட் இந்திய சட்டம் 1784. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சார் இந்த எஸ்சிங்கிறது என்ன சார்? சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்தது பாருங்க, பிட் இந்திய சட்டம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த ஒழுங்குமுறை சட்டம் இருக்குல்ல, இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல ஒரு நிர்வாகம் வந்து கொண்டு வந்தாங்க. என்னன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரியா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒண்ணு, அதாவது கண்ட்ரோல் பண்றவங்க ஒரு குழு மாதிரி. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு குழு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு குழுவை வந்து பார்த்துட்டீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரெகுலேட்டிங் ஒழுங்குமுறை சட்டத்துல. இதுவே இந்த பிட் இந்திய சட்டம் இருக்கு தெரியுமா, பிட் இந்திய சட்டத்துல வந்து என்ன பண்ணாங்க, புதுசா இன்னொரு பாடியும் கொண்டு வந்தாங்க. என்னன்னா நம்ம அந்த ஒழுங்குமுறை சட்டத்துல கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தோம். இந்த பிட் இந்திய சட்டத்துல புதுசா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னன்னா பிளஸ் புதுசா ஒண்ணு என்ன அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுவுமே ஒரு குழு தான், போர்டு ஆஃப் கண்ட்ரோல். நிர்வகிப்பதற்காக வந்து ஒரு குழுவையும் கொண்டு வந்தாங்க. அப்ப கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற 2 குழு. இததான் வந்து என்னன்ட்டு சொல்றாங்க அப்படின்னா இரட்டை அரசாங்க அமைப்பு அப்படின்ட்டு சொன்னாங்க. சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட், இரட்டை அரசாங்க அமைப்பு. ரைட்டா, ஸோ அந்த டபுள் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்று வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இன்னொன்று வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 2 தான். அடுத்தது ஸோ அதாவது இந்த இதுல வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எதை பார்த்துக்குவாங்க அப்படின்னா வணிக விவகாரங்களை வந்து பார்த்துக்குவாங்க. அதாவது கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், வணிக விவகாரங்களை பார்ப்பதற்காக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும், அரசியல் விவகாரங்களை பார்ப்பதற்காக இந்த கட்டுப்பாட்டு வாரியம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வாரியமும் கொண்டு வரப்பட்டது. பொலிட்டிக்கல். சரிட்டா, இது வந்து பிட் இந்திய சட்டம் 1784. ஓகே, அடுத்தது பாருங்க, பட்டய சட்டம், இந்திய பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1793. உங்களுக்கு சார்ட்டர் ஆக்ட் வந்து எத்தனை சட்டம் வந்து இருக்குது அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1793. அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பட்டய சட்டம் போட்டாங்க. அப்ப 1793 போட்டாங்கன்னா அடுத்து எப்ப போட்டிருக்கணும்,
1813 போட்டிருக்கணும். அடுத்து 20 வருஷம் கழிச்சு 1833 போட்டிருக்கணும். அடுத்து 20 வருஷம் கழிச்சு 1853 போட்டிருக்கணும். அடுத்து 20 வருஷம் கழிச்சு போட்டாங்களான்னு கேட்டா போடலை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1857 வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சிப்பாய் கழகம் ஏற்பட்டுருச்சு, அதனால வந்து போட முடியல. ரைட்டா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1793 பட்டய சட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல வந்து பெருசா எதுவுமே நடக்கவே இல்லை. ரைட்டா? முக்கியமான சட்டம், முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ரைட்டா? சரி, அடுத்தது வந்து 1813வது பட்டய சட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1833. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்றத வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்துறாங்கன்னு பார்த்தோம். இப்ப இந்த ஒரு 1833 பட்டய சட்டத்துல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு பேரை மாத்துறாங்க. இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு பேரை மாத்துறாங்க. சரியா? சோ இந்த சட்டத்துல நடந்தது இது மட்டும்தான். இந்த சட்டத்துல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ட்டு மாத்துறாங்க. அப்ப முதல் இந்தியன் கவர்னர் ஜெனரல், சரியா, முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து யாருன்னா வில்லியம் பென்டிக். இவர் தான் முதல் இந்தியன் கவர்னர் ஜெனரல். சரியா? சோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்திய பட்டய சட்டம் 1853. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுலயுமே வந்து பெருசா இந்த விஷயம் நடக்கல. அப்படின்னா இந்த மாதிரி இந்த பெயர் மாற்றங்கள் அப்படின்றதெல்லாம், பதவியினுடைய பெயர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே புதுசாலாம் மாறவே இல்லை. ரைட்டா? சரி, இப்ப 1853 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1857 வந்து என்ன ஆயிடுச்சு, சிப்பாய் கழகம் ஏற்பட்டுருச்சு. அடுத்து உடனே வந்து கம்பெனி கிட்ட இருந்த ஆட்சி வந்து இப்ப எங்க போயிருச்சு அப்படின்னா கிரவுன், மன்னர் ஆட்சியா மாறிடுச்சு. ரைட்டா? கிரவுன் ரூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த இப்போ டோட்டலா வந்து எத்தனை சட்டம் பார்த்துருக்கோம்னா, ரெகுலேட்டிங் சட்டம், ஒழுங்குமுறை சட்டம் 1773, அடுத்து பிட் இந்திய சட்டம் 1784, அடுத்து பட்டய சட்டம் ஒரு 4. ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்பாங்க என்னன்னா மொத்தம் எத்தனை பட்டய சட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 4 பட்டய சட்டம் இருக்குது. சரி, இப்ப அடுத்து வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1857 வந்து ரிவோல்ட் நடந்துருச்சு, கிளர்ச்சி, ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ அதனால வந்து கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து ஆட்சி வந்து யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா கிரவுன், மன்னராட்சியா ஆயிடுச்சு. சரி, இப்ப அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து முதல் சட்டம், அதாவது மன்னராட்சி ஆனதுக்கு அப்புறம் போடப்பட்ட முதல் சட்டம் வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1858 தான். Sir, previous page was. Okay, sir. Government of India Act 1858. சரியா? சரி, இப்ப இந்த 1858 இந்திய அரசாங்க சட்டத்துல இதுல என்ன பண்றாங்கன்னா, நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்ற பதவியை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்துறாங்கன்னு பார்த்தோம். அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்ற பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பேர் மாத்துறாங்கன்னு பார்த்தோம். அடுத்து இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவியை வந்து வைஸ்ராய் அப்படின்ட்டு பேர் மாத்துறாங்க, வைஸ்ராய். அப்ப முதல் வைஸ்ராய் வந்து யார் அப்படின்னா கேனிங், முதல் வைஸ்ராய் கேனிங். இதுல கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு பேர் மாத்தினது எப்பொழுது அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, ஒழுங்குமுறை சட்டம் 1773. அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்னு மாத்தினது வந்து எந்த சட்டம் அப்படின்னா பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1833, 1833 பட்டய சட்டம். அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவியை வைஸ்ராயா மாத்தினது எப்பொழுது அப்படின்னா 1858 இந்திய அரசாங்க சட்டம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒன்றும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒன்றும். இந்த ரெண்டுத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா கேன்சல் பண்றாங்க, ரத்து செய்யறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அடுத்து கட்டுப்பாட்டு வாரியம், அடுத்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு குழு, இந்த ரெண்டுத்தையுமே ரத்து செய்யறாங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற குழு வந்து எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டதுன்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வரப்பட்டது. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது எந்த ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டதுன்னா பிட்ஸ் இந்தியா
ஆக்ட் 1784 மூலியமா கொண்டு வரப்பட்டது. இந்த ரெண்டுத்தையுமே வந்து ரத்து செஞ்சாங்க. எதுல அப்படின்னா 1858 இந்திய அரசாங்க சட்டத்துக்கு கீழே. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, நான் அடுத்த பேஜ் போறேன். அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1861. என்ன சட்டம்னா இந்திய, இது எல்லாமே வந்து நம்ம அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு முன்னாடி போடப்பட்ட சட்டங்கள், ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட சட்டங்கள். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861, ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து என்ன இருக்குது, அப்படி என்ன புதுசா நடந்துச்சு அப்படின்னா, இந்தியர்கள் இருக்காங்கல்ல, இந்தியர்களை வந்து சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸ்ல வந்து அலோவ் பண்ணாங்க. லா மேக்கிங் ப்ராசஸ், சட்டத்தை உருவாக்குவதற்கு இந்தியர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. லா மேக்கிங் ப்ராசஸ், ரைட்டா? அடுத்து இது வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1892. 1861 அப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இதுல பெருசா எதுவுமே நடக்கல 1892. அதுக்கடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909. 1909 இந்த இந்திய கவுன்சில் சட்டம், இது வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட், இதுவும் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட், ரைட்டா? ஸோ இந்த 1909 இந்திய கவுன்சில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மார்லே மின்டோ சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா மார்லே மின்டோ சீர்திருத்தங்கள், அதாவது ரிஃபார்ம்ஸ், ரைட்டா? இதுல இந்த மார்லே அப்படின்றவர் வந்து செயலாளராக இருந்தார், சரியா? அதாவது மாநிலத்திற்கு வந்து செயலாளராக இருந்தார், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் சைடு தான் இவரும், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இதுல மின்டோ அப்படின்றவர் வைஸ்ராயா இருந்தார், சரியா? முக்கியமானவங்க, அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இப்ப இருக்கிறதுலே டாப்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிரவுன், அதாவது மன்னர். கிரவுனுக்கு கீழே யார் இருக்கிறாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், எஸ்ஓஎஸ். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு கீழே வைஸ்ராய். இதுல வைஸ்ராய் தான் வந்து எங்க இருப்பாருன்னா இந்தியால இருப்பாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து எங்க இருப்பாங்கன்னா லண்டன்ல தான் இருப்பாங்க, இங்கிலாந்து, ரைட்டா? ஸோ அதாவது இவர் வந்து இவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், இவங்க வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் 1909 இந்திய கவுன்சில் சட்டத்தை மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த 1909 சட்டத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் வந்து கொடுக்கப்பட்டது, சரியா? முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் எலக்டோரேட். அதாவது செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு தனி வாக்காள பட்டியல் அப்படின்னு சொல்லப்படுது, ரைட்டா? அதாவது செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்றது ரிசர்வேஷன் மாதிரி கிடையாது. இப்ப ஒரு தொகுதி வந்து முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியில நிக்கிறது யார் அப்படின்னா இஸ்லாமியர் தான் நிக்கணும். அந்த இஸ்லாமியருக்கு யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் தான் ஓட்டு போடுவாங்க, ரைட்டா? ஸோ அதுதான் செப்பரேட் எலக்டோரேட். ஆனா உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது வேற, சரியா? இடஒதுக்கீடு அப்படின்றது வேற. இடஒதுக்கீடு அப்படின்னா வந்து இப்போ ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஒரு இஸ்லாமியர் நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஆனா செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும்தான் ஓட்டே போடுவாங்க, ரைட்டா? இது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுதான் வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அடுத்த பேஜ் போறேன். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இந்திய அரசாங்க சட்டம் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இந்த சட்டத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர் அப்படின்னா மான்டாகு கெல்ம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அப்படின்ட்டு. மான்டாகு கெல்ம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு.
இதுல வந்து அந்த டைம் வந்து மாண்டாகோ அப்படின்றவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தாரு. கெல்ம்ஸ்ஃபோர்ட் அப்படின்றவர் வந்து இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர். சரியா, இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த ஒரு ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது போதும். நெக்ஸ்ட் அடுத்தது இந்திய அரசாங்க சட்டம் 1935. இதுல இருக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இப்ப இந்திய அரசியலமைப்பு வந்து கடன் வாங்கி எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு கருத்து வந்து சொல்லுவாங்க. ரைட்டா, நிறைய பேரு அதுல முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய நாடுகள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடன் வாங்கி எழுதியிருக்கோம், அது உண்மைதான். ஆனா அதுல வந்து முக்காவாசி நம்ம எந்த ஒரு விஷயத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அது இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழே எடுக்கப்பட்டதுதான். ரைட்டா, சோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழே தான் எடுக்கப்பட்டது. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்திய சுதந்திர சட்டம். அதுக்கு அடுத்தது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்திய சுதந்திர சட்டம் 1947. ஸோ இந்த டைம்ல வந்து இந்தியா சுதந்திரம் ஆகிறப்ப பிரிட்டிஷுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் வந்து யார் அப்படின்னா கிளெமெண்ட் அட்லி. ரைட்டா, ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு முன்னாடியே போடப்பட்டது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சட்டங்கள். ரைட்டா, சரி. இப்ப அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு. சரியா, அரசியலமைப்பு சபை அப்படின்ற ஒண்ணு உருவாக்கி இந்திய அரசியலமைப்பை ரெடி பண்ணாங்க. ரைட்டா, அதை பத்தி நம்ம பார்ப்போம். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப இதுல என்ன பார்க்க போறோம், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து 2வது டாபிக். இந்திய அரசியலமைப்பு உருவான கதை. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரி, இப்போ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்ட்டு முதலாக 1934 முதலாக சொன்னவர் வந்து யார் அப்படின்னா எம்.என். ராய். திருப்பி அடுத்த வருஷமே 1935 யார் வேணும் யார் வந்து இந்திய அரசியலமைப்பு வேணும்ட்டு கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். ரைட்டா, அடுத்தது திருப்பி 1938 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாருன்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு சபை அப்படின்ற ஒன்றை வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சார். கான்ஸ்டிடியூவன்ட் அரசியலமைப்பு சபை அப்படின்ற ஒன்றை உருவாக்கணும் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு கோரிக்கை வச்சார். ரைட்டா, அடுத்து பாருங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அரசியலமைப்பு சபையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதல் மீட்டிங் எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் 6, 1946 வந்து நடைபெற்றது. டிசம்பர் 6, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 9, 1946 வந்து அவங்க வந்து மீட்டிங் வந்து நடத்தினாங்க. சரியா, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த முதல் மீட்டிங்க்கு வந்து தற்காலிக தலைவராக இருந்தவர், இது வந்து யூபிஎஸ்சியில கேட்ட ஒரு கொஸ்டின்.
டெம்பரரி பிரசிடென்ட்டா இருந்தவர் வந்து யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா தான். ரைட்டா? சரி. அடுத்தது 2வது மீட்டிங் நடந்துச்சு. இது டிசம்பர் 9. அடுத்து 2வது மீட்டிங், 2வது அமர்வு வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா டிசம்பர் 11 நடைபெற்றது. அந்த டிசம்பர் 11 அப்ப செகண்ட் மீட்டிங் அப்ப உங்களுக்கு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. பெர்மனன்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர 46. பிரசாத் அவர்கள். 1946 தான். ஓகே சார். ம். ராஜேந்திர பிரசாத். ரைட்டா? சோ அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு தலைவரும் 2 துணைத் தலைவர்கள். சரியா? ஒரு பிரசிடென்ட், அடுத்து 2 வைஸ் பிரசிடென்ட் அவங்களையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. யார் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஹெச்.சி. முகர்ஜி, ஹெச்.சி. முகர்ஜி. அடுத்தது இன்னொரு பர்சன் வந்து வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ரைட்டா? இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ இது வந்து 2வது மீட்டிங். திருப்பி 3வது மீட்டிங் நடைபெற்றுச்சு. 3வது மீட்டிங் எப்பன்னா அடுத்து 2 நாள் கழிச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, அடுத்து செகண்ட் மீட்டிங் 11, அதுக்கப்புறம் 13. இது எழுதிக்கோங்க, நான் அடுத்த பேஜ் போறேன். ஓகே, அடுத்தது பாருங்க. சரி, அடுத்த மீட்டிங் வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா டிசம்பர் 13. டிசம்பர் 13 டிசம்பர் 13 1946 நடைபெற்றது. டிசம்பர் 13 1946 பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்ல, அதாவது 3வது மீட்டிங், அதுல ஜவஹர்லால் நேரு இருக்காருல்ல, JN போடுறேன், ஜவஹர்லால் நேரு. இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது இலக்குகள் தீர்மானம் அப்படின்ட்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தார். என்ன தீர்மானம் அப்படின்னா இலக்குகள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? இது வந்து தீர்மானம். இந்த ரெசல்யூஷன் அப்படின்னா தீர்மானம். இந்த தீர்மானத்தை வந்து நம்ம எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம், அதாவது அடாப்ட் எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஜனவரி 22, 1947 தான் ஏற்றுக்கொண்டோம். ரைட்டா? சரி, அடுத்து இந்த அரசியலமைப்பு சபை இருக்குல்ல, சிஏன்னு போடுறேன், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. டோட்டலா எத்தனை மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா 11 மீட்டிங் நடந்துச்சு, 11 செஷன், 11 மீட்டிங் நடந்துச்சு. டோட்டலா எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். ரைட்டா? 18 நாள். கடைசியா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம், அடாப்ட் எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொண்டோம். எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, என்ஃபோர்ஸ்டு அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது. எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஜனவரி 26, 1950. அதனாலதான் வந்து நவம்பர் 26 வந்து நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்ணுவோம், இந்திய அரசியலமைப்பு நாள் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணுவோம், கான்ஸ்டிடியூஷன் டே. ஜனவரி 26 எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், ரிப்பப்ளிக் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். சரியா? இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சார் என்ஃபோர்ஸ்ட்னா என்னங்க சார்? என்ஃபோர்ஸ்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்படுறது, நடைமுறைப்படுத்துறது. அடாப்டட் அப்படின்னா வெறுமனே ஏற்றுக்கொள்கிறது. நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஆனா நடைமுறைப்படுத்தல. புரியுதா? ஓகே சார்.
அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு தெரியுமா? இந்த அரசியலமைப்பு சபை, அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சபை தான் இது. இதுல வந்து நிறைய குழுக்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. சரியா? குழுக்கள். அந்த குழுக்களினுடைய தலைவர் வந்து நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நான் அதை வந்து எழுதுறேன். ரைட்டா? ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜ்ல மாத்திரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்க வந்து மேஜர் கமிட்டிஸ், அதாவது மிகப்பெரிய குழுக்கள், மேஜர் கமிட்டிஸ். இந்த பக்கம் வந்து அந்த குழுக்களினுடைய தலைவர். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் குழு வந்து என்ன, முக்கியமான குழு வந்து என்ன அப்படின்னா தேசிய கொடிக்கான தற்காலிக குழு. அட்ஹாக். அட்ஹாக்குன்னு போட வேண்டாம். அட்ஹாக் அப்படின்றது தற்காலிகம். அதான் வேற ஒரு மொழியில அட்ஹாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குழுவினுடைய பேர் வந்து தேசிய கொடிக்கான தற்காலிக குழு. அட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷனல் பிளாக், தேசிய கொடிக்கான தற்காலிக குழு. தலைவர் வந்து யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். அடுத்தது அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழு. அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைக்கான ஆலோசனை குழு. அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சார் அந்த அட்ஹாக்குங்கிறது வந்துட்டு அது ஒண்ணு மட்டும் தானே சார் டெம்பரவரியா இருந்தது? இல்ல அட்ஹாக் அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 2-3 இருந்துச்சு. ஆனா மேஜரா வந்து பாத்துட்டீங்கன்னா இது மட்டும்தான். நம்ம மெயினா சொல்றது இதை மட்டும்தான் சொல்லவே செய்வோம். அட்ஹாக் அப்படின்றது இது மட்டும்தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுதான் டெம்பரரியா இருந்துச்சு. அது போக நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமே கிடையாது. நம்ம நார்மலா வந்து எது டெம்பரரியா இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அட்ஹாக். ஓகே சார், தேங்க்யூ சார். தமிழ்ல என்ன சொல்லுங்க சார்? அதாவது அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழு. ஆலோசனை குழு. ஓகே சார். அடுத்து அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழுவினுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல். ரைட்டா? வல்லபாய் பட்டேல். அடுத்தது மூணாவது மாகாண அரசியலமைப்பு குழு, ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. மாகாண ப்ரொவின்சியல் மாகாண அரசியலமைப்பு குழு, கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. ரைட்டா? இதுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்களே தான். வல்லபாய் பட்டேல். அடுத்த குழு நாலாவது வந்து கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். அதாவது சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான குழு. சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான குழு. இந்த குழுவின் தலைவர் வந்து யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். வல்லபாய் பட்டேல். ரைட்டா? அடுத்தது ஐந்தாவது அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள் மீதான குழு. ரைட்டா? கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஎன் போடுறேன், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. ரைட்டா? அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள் மீதான குழு. இந்த குழுவின் தலைவர் வந்து யார் அப்படின்னா ஜி.வி. மவ்லங்கார். ஜி.வி. மவ்லங்கார். அடுத்தது நடைமுறைகள். ஒரே நிமிஷம். ஓகே, நடைமுறை விதிகள் மீதான குழு, அதாவது கமிட்டி ஆன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். கமிட்டி ஆன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ரைட்டா? கமிட்டி ஆன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நடைமுறை விதிகள் மீதான குழு. இதுக்கு தலைவர் வந்து யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். அடுத்து நிதி மற்றும் பணியாளர் குழு. இதுக்கு யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி. நிதி
மற்றும் பணியாளர் குழு. இதுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். அடுத்து வழிகாட்டும் குழு, இதுக்கும் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டியரிங் கமிட்டி, வழிகாட்டும் குழு, இதுக்கு வந்து யார் அப்படின்னா இதுவும் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். சார் 7th ஒன் என்னங்க சார்? 7th ஒன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி. உங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி அப்படின்னா வந்து நிதி மற்றும் பணியாளர் குழு. நிதி மற்றும் பணியாளர் குழு. எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற வேற என்ன குழுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்படின்னா அரசியலமைப்பு வரைவை வந்து ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழு. ரைட்டா? இது எத்தனாவது அப்படின்னா 9வது. அதாவது ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸமைன் த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன். டிராஃப்ட் அப்படின்னா வரைவு, கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு, வரைவு அரசியலமைப்பு. ரைட்டா? அதாவது அரசியலமைப்பு வரைவை ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழு. இதுக்கு வந்து தலைவர் வந்து யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ரைட்டா? அடுத்தது வேற என்ன முக்கியம் அப்படின்னா வரைவு குழு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு குழு இதுதான். டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வரைவு குழு. வரைவு குழு. வரைவு குழுவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து தலைவர் வந்து டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். BR அம்பேத்கர் அவர்கள். ரைட்டா? ரைட்டு. அடுத்தது இது நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான துணைக்குழு. எக்ஸ்க்ளூடட் ஏரியா சப் கமிட்டி, இல்லைன்னா சப் கமிட்டி ஆன் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. சப் கமிட்டி ஆன் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான துணை குழு. இதுக்கு வந்து தலைவர் வந்து AV தக்கர். AV தக்கர். அடுத்து அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி. அடிப்படை உரிமைகளுக்கான துணை குழு. இதுக்கு வந்து JB கிருப்லானி. JB கிருப்லானி. அடுத்தது ஹவுஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் கமிட்டி. ஹவுஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தலைவர் வந்து யாருன்னா பட்டாபி சீத்தாராமையா. பட்டாபி சீத்தாராமையா. சீத்தாராமையா. அதுக்கப்புறம் வந்து சிறுபான்மையருக்கான துணைக்குழு. இதுக்கு வந்து HC முகர்ஜி. மைனாரிட்டிஸுக்கான சப் கமிட்டி, சிறுபான்மையினருக்கான துணைக்குழு. இதுக்கு வந்து யார் அப்படின்னா HC முகர்ஜி. ரைட்டா? இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற என்ன சொல்லுவாங்கன்னா வணிக குழு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி அப்படின்ட்டு. வணிக குழு அப்படின்றது இதுக்கு சொல்லுவாங்க. வணிக உத்தரவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி.
இதுக்கு வந்து யார் வந்து தலைவர் அப்படின்னா KM முன்ஷி. KM முன்ஷி. KM முன்ஷி எழுதிக்கோங்க. அடுத்த பேஜ் போலாம். இன்னும் 3 தான் இருக்குது. இன்னும் 3 மட்டும்தான். 13க்கு தமிழ் என்னங்க சார்? ஹவுஸ் கமிட்டி. 13 ஆக்சுவலா ஹவுஸ் கமிட்டி அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு தெரியுமா, அந்த சபையை வந்து ஒரு பொதுவாக பாத்துக்கிறதுக்கான ஒரு கமிட்டி. அதை வந்து அது ஒரு இதுல வந்து வீட்டுக்குழு அப்படின்றது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா வீட்டுக்குழு அப்படின்றது எக்ஸாக்டா வராது. ரைட்டா? நீங்க வந்து தமிழ்லயே எழுதிக்கோங்க, ஹவுஸ் குழு அப்படின்னு எழுதிக்கோங்க, ஹவுஸ் குழு. ஓகே சார். 11 சார்? 11 வந்து பார்த்துட்டீங்கன்னா சப் கமிட்டி ஆன் எக்ஸ்க்ளூடட் ஏரியா, அதாவது விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான துணைக்குழு. ஓகே சார். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இன்னும் 3 மட்டும்தான். 15 போட்டோமா, அடுத்து 16 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில குழு, ஸ்டேட்ஸ் கமிட்டி. ஸ்டேட்ஸ் கமிட்டி அப்படின்ற ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா யூனியன் அரசியலமைப்பு குழு. சரியா? என்ன அப்படின்னா யூனியன் அரசியலமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, இல்லைன்னா சிம்பிளா அரசியலமைப்பு குழு. கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. அதுக்கப்புறம் யூனியன் அதிகாரங்கள் குழு, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் பவர்ஸ் கமிட்டி. ரைட்டா? இந்த 3த்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா தலைவர் வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த 3த்துக்குமே தலைவர் வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. எழுதிக்கோங்க. இந்த டேஸும் வந்துட்டு நம்மளுக்கு 9 o'clock தானே சார் கிளாஸ்? எதுப்பா? 9 o'clock வரைக்கும். பிரேக் ஆகுது நீங்க பேசுறது. கிளாஸ் 9 o'clock கேக்குறாங்க சார். இல்ல உங்களுக்கு 8 வரைக்கும் தான். மேக்ஸிமம் வந்து 8:30 வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு வந்து நான் 8 வரைக்கும் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே சார். ஏன் அப்படின்னா நான் நாளைக்கு வந்து கிளாஸுக்கு வந்து நான் ஃபுல்லாவே ரெடி பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இமேஜஸ் பிளஸ் அது போக வந்து இந்த நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்புல வந்து அடிப்படை உரிமைகள், அதுக்கப்புறம் வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து வேற கவர்மெண்ட் டேட்டால இருந்து அதை வந்து ஃபுல்லா ரெக்கார்டு எடுக்கணும். ஸோ அதனால அதுக்கு வந்து நான் இப்ப இருந்தே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நாளைக்கு வந்து இந்த மாதிரி எழுதலாம், மேக்ஸிமம் வந்து எழுதியிருக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி வந்து நோட்ஸ் எடுத்தே வச்சிருப்பேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் எழுதுறதுக்கு டைமே நான் தெளிவா கொடுக்குறேன். ரைட்டா? கரெக்டா கொடுத்துட்றேன். ஓகே சார். ஓகேப்பா. நாளைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா 8:30 மணிக்கு மேலேயே இருக்கும். 7 to 8:45 வரைக்கும் கூட கிளாஸ் இருக்கும் நாளைக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே, சரி. இப்போ வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம ஏத்துக்கிட்டது வந்து நவம்பர் 26, 1949. அதை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஜனவரி 26, 1950 அப்படின்ட்டு. இதே மாதிரி நம்ம எப்ப வந்து தேசிய கொடியை ஏத்துக்கிட்டோம், அடுத்து நம்ம எப்ப வந்து தேசிய கீதத்தை ஏத்துக்கிட்டோம், தேசிய பாட்டை ஏத்துக்கிட்டோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் பிளாக், இந்திய தேசிய கொடியை நம்ம அடாப்ட் பண்ணது, ஏத்துக்கிட்டது எப்பொழுது அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா ஜூலை 22, 1947 தான் ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்திய தேசிய பாட்டு, அதாவது நேஷனல் சாங் ஆகட்டும், அடுத்து நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம், இந்த 2த்தையுமே நம்ம ஏத்துக்கொண்டது, அடாப்டர்.
எப்ப ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரி 24 1950. ரைட்டா? நம்ம குடியரசு வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை ஏத்துக்கிட்டோம். சரிங்களா? ஜனவரி 24 1950 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட். சரி, ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்ற ஒன்று பார்த்தோம்ல, அதாவது வரைவு குழு. டிராஃப்டிங் கமிட்டி. இந்த வரைவு குழு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு குழு. ஏன்னா இந்திய அரசு உருவாக்குனதே இந்த வரைவு குழு தான். இந்த வரைவு குழுவை வந்து உருவாக்கியது எப்பொழுது, வரைவு குழு எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 29 1947 உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு வரைவு குழு எதை உருவாக்குனாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பை உருவாக்குனாங்க. டோட்டலா வந்து இந்திய அரசியலமைப்பு எந்தெந்த மொழிகள்ல வந்து எழுதப்பட்டது அப்படின்னா வந்து டோட்டலா 2 மொழி. ஒன்னு வந்து ஆங்கில மொழி, இன்னொன்னு வந்து ஹிந்தி மொழி. ஆங்கில மொழியில் எழுதுனது வந்து யார் அப்படின்னா வந்து பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா. எழுதுனவர் வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைசாதா. ரைட்டா? ஹிந்தி மொழியில் எழுதுனது வந்து வி கே வைத்யா. ஹிந்தி மொழியில் எழுதுனது வந்து வி கே வைத்யா. அடுத்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியில டோட்டலா வந்து எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 7 மெம்பர்ஸ். 7 உறுப்பினர்கள். ரைட்டா? அந்த 7 பேர்ல வந்து ஒருத்தர் சேர்மனும் கூட. அந்த 7 பேர் யாரெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சார் அந்த 2 லாங்குவேஜ்ல வந்துட்டு 1947ல தான் எழுதுனாங்களா சார்? இல்ல இல்ல, 1947 வந்து இந்த வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஆகஸ்ட் 29 1947 போல வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து ஃபார்ம் பண்றாங்கல்ல. திருப்பி அதுக்கடுத்து நம்ம எப்ப அடாப்ட் பண்ணோம் இந்திய அரசியலமைப்பை, நவம்பர், அதாவது எப்ப ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நவம்பர் 26 1949. இந்த டேட்ல இருந்து நவம்பர் 26 1949 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைம் பீரியட்ல இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ரைட்டா? ஓகே சார். அதுக்கு ஸ்பெசிபிக்கா இயர்லாம் இல்ல சார்? இல்ல இல்ல, அதெல்லாம் தேவையில்லை, அது கேட்க மாட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். டோட்டலா 7 உறுப்பினர்கள். அதுல முதல் ஆள் வந்து யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். சார் ஃபர்ஸ்ட் அப்போ ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் தான் எழுதுனாங்களா சார் அரசியலமைப்பு சட்டம்? ஆமா 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 ஆமா, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி தான். ஓகே சார். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள், இவர் தான் வந்து சேர்மன், தலைவர். ரைட்டா? அடுத்து வேற யார் அப்படின்னா என் கோபாலசுவாமி ஐயங்கார். என் கோபாலசுவாமி ஐயங்கார். அடுத்தது அல்லாடி கிருஷ்ண சுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அடுத்தது கே எம் முன்ஷி. அடுத்தது முகமது சாதுல்லா. அடுத்தது பி எல் மிட்டர். அடுத்தது டி பி கைட்டான். டிபி கைட்டான். இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிஎல் மிட்டர் இருக்கார்ல, பிஎல் மிட்டருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யார் வந்துருவார், பிஎல் மிட்டருக்கு பதிலா வருவது வந்து யார் அப்படின்னா என் மாதவ் ராவ். என் மாதவ் ராவ். அடுத்தது டிபி கைட்டானுக்கு பதிலாக கொஞ்ச நாள் கழிச்சு யார் லேட்டர் யார் வருவா அப்படின்னா கிருஷ்ணமாச்சாரி. கிருஷ்ணமாச்சாரி இவங்க வருவாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க.
இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை எழுதுங்க, நான் அடுத்த பேஜ் மாத்துறேன். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. இப்ப சிஏன்னு போடுறேன். சிஏ அப்படின்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. உங்களுக்கு டோட்டலா வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதுல எத்தனை பெண்கள் அப்படின்னா 15 பெண்கள். டோட்டலா வந்து எத்தனை பெண்கள் வந்து இதுல இருந்தாங்க அப்படின்னா டோட்டலா 15 பெண்கள். இந்த 389 வந்து இதை வந்து இங்க எழுதிக்கோங்க. 15 பெண்கள். இந்த 389 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டா 296 மற்றும் 93 இப்படி பிரிக்கலாம். 296 93 அப்படின்ட்டு. இதுல 296 அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ் சைட்ல இருந்து பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா 296 ரெண்டா பிரிக்கிறாங்க. 292 ஒரு 4ன்னு பிரிக்கிறாங்க. இந்த பக்கம் 93 தனியா பிரிக்கிறாங்க. ரைட்டா? சரி, இதை வந்து டோட்டலா கால்குலேட் பண்ணா 389 தான் வரும். ஸோ இதுல இந்த 292 அப்படின்றது பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ், அதாவது ஆங்கிலேயர்களுடைய மாகாணங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். அடுத்து இந்த 4 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தலைமை, அதாவது கமிஷனர் இருக்கார்ல, சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், தலைமை ஆணையாளரின் மாகாணங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஒரு 4 பேர். அடுத்து இந்த 93 பேர் வந்து சிற்றரசு ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அரசர்கள், அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். பிரின்ஸ்லி ஸ்டேட். ரைட்டா? 389 296 93 பிரிச்சாச்சு. அதுல 296 292 4 பிரிச்சாச்சு. 292 ஆங்கிலேயர்களுடைய ஆங்கிலேயர் ஆட்சி செய்யற மாகாணங்கள். 4 வந்து பாத்துட்டீங்கன்னா தலைமை ஆணையாளர்களுடைய மாகாணங்கள் வந்து 4 பேரு. 93 வந்து பாத்துட்டீங்கன்னா இளவரசர்கள், சிற்றரசர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய மாகாணங்கள்ல இருந்து ஒரு 93 பேர். ரைட்டா? சோ இதுதான். நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து டோட்டலா எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சுன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எடுத்துக்கிட்டாங்க. டோட்டலா எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணாங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு. நெக்ஸ்ட் டோட்டலா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எத்தனை செஷன் வச்சாங்கன்னா 11 செஷன், 11 செஷன் டோட்டலா நடந்துச்சு, 11 மீட்டிங். அதுல 11வது மீட்டிங் வந்து எப்பொழுது நடந்துச்சுன்னா 24 26 நவம்பர் 1949 வரைக்கும் நடந்துச்சு. அப்ப முதல் மீட்டிங் எப்பொழுது நடந்துச்சுன்னா 9 டிசம்பர் 1946 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங், கடைசி மீட்டிங்.
ஓகே, எழுதிடுங்க. சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங் 46 48 சார்? எங்க இருக்கு 46 48? 9th லாஸ்ட் 9th டிசம்பர் 1946 ஆர் 48? 46 46 நான் ஃபர்ஸ்டே அதானே எழுதியிருப்பேன். 1946 தான். ஓகே சார். டிசம்பர் 9 1946. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எதில் ஸ்டார்ட் பண்ணேன், இந்திய அரசியலமைப்பினுடைய முதல் பக்கம் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரை, அதாவது பிரியாம்பிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்குது அந்த பிரியாம்பிள்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி, எண்ணம், அதனுடைய வெளிப்பாடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு, தன்னுரிமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிரியாம்பிள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்படியே பிரியாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாம்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா வந்து குடியுரிமை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்து அடிப்படை உரிமை பத்தி பார்ப்போம். அடிப்படை கடமை பத்தி, டைரக்ட் டிபிஎஸ்பின்றதை பத்தி பார்ப்போம். அப்படியே வரிசையா நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இருங்க ஸ்கிரீன் ஸ்டாப் ஷேர் பண்றேன். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் ஒரு டவுட் சார். சார் இப்போ இந்த கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம என்டிபிசிக்கு யூஸ் ஆகுமா சார்? ஆமா ஆமா ஆமா, என்டிபிசிக்கு தான் இருக்குது. அது வந்து பாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து என்டிபிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். இல்ல நீங்க எடுக்கிற கிளாஸ் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே எந்த எக்ஸாம் வந்தாலும் மேக்ஸிமம் கவர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. தாராளமா. நான் அதனாலதான் சொல்றேன், நம்மளுக்கு இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல, அந்த கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன், அந்த கொஸ்டின் பேங்க், இந்த ரெண்டுத்தையும் பார்த்தாலே போதும். அதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டினே வரும். நான் திரும்பியும் சொல்றேன், அதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டினே வரும். ஓகேயா? ஓகே சார். ஓகே ஓகே சார். சார் கொஸ்டின் பேங்க் எங்க சார் அனுப்பியிருக்கீங்க இதுல சார்? நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். ஒய்டிசி அப்படி ஒய்டிசியோ சம்திங், ஒய்சிடின்னு நினைக்கிறேன். அதனுடைய கொஸ்டின் பேங்க் வந்து குரூப்ல வந்து எல்லா குரூப்லயும் போயிருக்கும். சயின்ஸுக்கும் அனுப்பியாச்சு, ஜெனரல் சயின்ஸுக்கும் அனுப்பியாச்சு, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் அனுப்பியாச்சு. தனித்தனியா அனுப்பியிருக்கேன். ஆல்ரெடி ரயில்வேஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சார் ஓகே சார், நான் ரெஃபர் பண்றேன் சார். ஓகே ஓகே, நீங்க இத பாருங்க, அடுத்து கொஸ்டின் பேங்க பாருங்க, கண்டிப்பா இந்த ரெண்டுல இருந்தா கொஸ்டின் வரும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? தேங்க்யூ சார். ஓகேப்பா, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். நாளைக்கு எல்லாருமே கண்டிப்பா வந்து எக்ஸாம் இது அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகேயா? ஓகேங்க சார். தேங்க்யூ.